ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, நீங்கள் ஒரு ஃபீல்டில் இறங்குறீங்கன்னா அது நம்மளால் முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டு இறங்குனதுக்கப்புறம் முடியுமான்ற கேள்வி வந்துடக்கூடாது. ஏன்னா வந்துருச்சுன்னா நம்ம அங்கேயே பாதி தோத்துட்டோன்னு அர்த்தம். இறங்குறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக முடியும் இறங்கு அப்படின்ற மாதிரி தான் இறங்கணும். அதே போல் எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் நாலேஜ் மட்டும் எக்ஸாம்ஸ் கிடையாது. அதை நான் இன்டர்வியூவில் ஃபேஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். நம்மளோட பிரேவ்னஸ் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு நம்ம ஜாபுக்கான அஷ்யூரன்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு டயலாக் இருக்கும் இல்லையா, ஒரு டயலாக் ரிமெம்பரன்ஸ். அந்த மாதிரி எனக்கு நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண பேனல் ராதாகிருஷ்ணன் சார் பேனல் தான். நான் ஓன்னு அழுக ஃபஸ்ட் இன்டர்வியூ நான் முடிச்சுட்டு, சார் எப்படிமா பண்ணேன்னு தான் கேட்டாங்க. சாருக்கே ஆக்சுவலாக ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும், என்ன இந்த பொண்ணு அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு. சார் அன்னைக்கு சொன்னாங்க, நான்லாம் ஏன்னா 10 பேர் சுற்றி வச்சு செஞ்சாங்கம்மா, நான் 3 பேர் தானே இங்கே உட்காந்துருக்கோம், அதுக்கே நீ அழுவுறையே, நானே ஆகிட்டேன், நீ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக மாட்டியா அப்படின்னு சொல்லி சார் கேட்டாங்க. அதே தான் நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிட்டேன், நீங்களாம் ஆக மாட்டீங்களா?